நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணன் என்ன பேச போகிறான்னு பார்ப்பதற்காக ஆகாசத்தில் ரிஷிகள்லாம் கூடினாலாம். நாரதர் முதலான தேவ ரிஷிகள் கூட பீஷ்மருக்கு அவ கண்டப்பட்டார். இருங்கள், முதலில் அவர்கள் வந்து தங்கள் ஆசனங்களை ஏற்றுக்கொள்ளட்டும், அப்புறம்தான் ராஜசபை கூட வேண்டும், அப்புறம்தான் பேசணும். பீஷ்மர் சொன்னார். ரிஷிகளெல்லாம் வந்து அவாவா இடத்துல உட்கார்ந்துட்டா. கண்ணன் ரொம்ப ஆச்சரியமான தன் திருவாய் மலர்ந்து பேச போறார். அதசி புஷ்ப சங்காஷா பீதவாசா ஜனார்தன வியப்ராஜத சபா மத்தியே ஹேம்னாவோபஹிதோ மணி ததஸ்தூஷ்ணிம் சர்வமாசீது. கண்ணன் தன் திருவாய் மலர்ந்து பேச போறார்னு உடனே அந்த குரல் என்னமா இருக்க போறதுன்னு கேட்கறதுக்கு அர்த்தன குரலும் அடங்கி விடுத்தான். சபையே நிசப்தமாக போகித்து. ஒரு முறை யார் எங்கெங்க அமர்ந்திருக்கிறார்கள், எந்தெந்த பக்கத்தில் ஆரார் பேசுவார்கள் என்றெல்லாம் கண்ணன் தன் கண்வட்டத்தால் சுற்றி பார்த்துட்டார். பார்த்துனுட்டு நிதானமாக பேசுகிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச குருணாம் பாண்டவானாஞ்ச சமஸ்யாதிதி பாரத அப்ரணாசேன வீராணாம் ஏதது யாச்சித்தும் ஆகதா. நான் எதை யாச்சித்து வந்தேன்? ஹே குருகுலத்து மன்னவனே திருதராஷ்டிரனே, கேட்டுக்கொள்ளும். இரண்டு பக்கத்து வீரர்களும் அடிய வேண்டாம், இரண்டு பக்கத்து குலமும் நாசம் அடைய வேண்டாம். கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. உனீர் நல்லது தெரிந்தவர். தம்பு பிள்ளைகளும் பிள்ளைகள், உம்ம பிள்ளைகளும் உம்ம பிள்ளைகள், இருவருக்கு நடுநிலைமையாக நடந்து கொள்ளும். தர்மம் எப்போதும் உம்மை போற்றும். நாட்டு புலவர்களும் கவிஞர்களும் உன்னை போற்றுவார்கள். அதன்படிக்கு நீர் நடந்து கொள்ளும். இதை பிரார்த்தித்துத்தான் வந்தேன். தஸ்மின்னு ஏவவர்த்திதே ராஜன்னு குலே மகதி திஷ்டதி தொன்னிமித்தம் விசேஷேன நேகயுக்தம் அசாம்பிரதம். உங்கள் குலத்தில் வழக்கமில்லாததை செய்ய வேண்டாம். மற்ற பேருடைய சொத்துக்கு ஆசைப்படுவதோ, குரூரமான ஹிருதயத்தோடு இருப்பதோ, புத்திர பாசத்தாலே நாட்டை விட்டு கொடுப்பதோ இதெல்லாம் உங்கள் ராஜ்யத்தில் கிடையாது. சக்கியாச்சேவம் சமயித்தும் துவம் சேதிச்சசி பாரத. நீர் நினைத்தீரானால் இந்த அனர்த்தம் நடப்பதை தடுக்கலாம். தொய் அதீன சமோராஜன்னு. நீர் இப்போதும் மனத்தை அடக்கணும், புலன்களை அடக்கணும். அப்பதான் துரியோதனனை உம்மால் அடக்க முடியும். ஒத்துக்கொள்கிறேன், எங்கு பீஷ்மரும் துரோணரும் கிருபரும் இருக்கிறார்களோ அந்த சேனையை வெல்வது அரிது. ஆனால் அதே போல எங்கு தர்மம் இருப்பதோ, நான் இருப்பேனோ அந்த சேனையும் வெல்வது அரிது என்கிற உண்மையை நீர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசினார். பரசுராமர் சபையில் இருந்தார். தம்போத்பவன்களுடைய சரித்திரம் சொன்னார். அவர் இப்படித்தான் நரநாராயணனிடத்தில் அபச்சாரப்பட்டார். பதரிகாஷ்டமத்தில் அந்த நரனையின் நாராயணனை நான் சேவிச்சிருக்கேன். அந்த நாராயணன் தான் இந்த கண்ணனாக பிறந்திருக்கிறார். அதே போல அந்த நரனே தான் அர்ஜுனனாக பிறந்திருக்கிறார். இவர்களை ஜெயிப்பது ஒரு நாளும் யாராலும் நடவாது அப்படின்னு பரசுராமர் சாதித்தார். ஆகாசத்திலேருந்து பூமாரி பொழிஞ்சிருக்கார். அடுத்தது காலவ சரித்திரம் சொல்லப்பட்டது, இந்திர சரித்திரம் சொல்லப்பட்டது. ஏன் கருடன் கர்வபங்கம் ஏற்பட்டது இல்லையோ, கருடன் தான் நினைச்சார். கடைசியில் சுமுகன்கிற பாம்பு, அந்த பாம்பு பெருமானுடைய திருவடியை போய் கட்டினுட்டு கருடன் எனக்கு அது உணவு கொடு அப்படின்னு பகவான்கிட்ட கேட்குறார். இல்லை, எப்போ எங்கிட்ட சரணம்னு வந்ததோ நான் உணவாக கொடுக்க முடியாது. இதுக்குத்தானா இவ்வளவு தூரம் உன்னை தோல்லையும் மார்பலையும் இத்தனை வருஷம் சுமந்திருக்கேன் என்று கர்வத்தோட கருடன் கேட்டார். இந்தா என்னுடைய கை கட்டவரலை தாங்கு என்று பகவான் வைக்க கர்வபங்கம் ஏற்பட்டது. கருடனால் தூக்க மாட்டாமல் விழி பிதுங்கித்து. ஆக துரியோதனா, அப்பேற்பட்ட கருடனே கர்வத்தால் அழிந்து போனார். ஞாபகம் வச்சுக்கோ. தம்போத்பவன் நாராயணனிடத்தில் அபச்சாரப்பட்டு அழிந்தான். காலவன் ஒருத்தர் இருந்தார். அவரை பற்றி சரித்திரம் சொல்றார். விஸ்வாமித்தர் இடத்துல பாடம் படித்தார். அவர் கடைசியில் குரு தட்சிணம் கொடுக்க வேண்டும். விஸ்வாமித்தர் கேட்கிறார். வேண்டாம் வேண்டான்னு சொல்லி பார்த்தார். இவர் பிடிவாதமாக குரு தட்சிணம் கொடுக்கணும்னார். எனக்கு 800 குதிரைகள் வேணும், உடம்பு முழுக்க வெளுப்பாக இருக்கணும், ஒரு காது கருப்பாக இருக்கணும்னார். கேட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சு போப்போம் இல்லையோ. ஆனால் கேட்டாச்சு. இப்போ கருடன் அவருக்கு சகா. கருடன் பேரில் ஏறி உட்காந்து எங்கெங்கேயோ தேடிட்டு போகிறா. அப்போ ஒரு இடத்துல வந்து சேர ரிஷபம்னு ஒரு மலை. அங்கே சாண்டிலின்னு ஒரு பெண், பெரிய தபஸ்வினி, அந்த மலையில் இருக்கா. கருடனும் காலவனும் வந்து இறங்குறா. அவள் வந்து என்ன வந்திருக்கீள், நான் ஏதானும் உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக எடுத்துன்னு வரேன்னு மலை குகைக்குள்ளே போகிறா. போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே கருடனுடைய சிறகெல்லாம் பலபலான்னு உதிர்ந்து போயிடுது, எரிஞ்சு போயிடுது. ஏன் என்ன நடந்ததுன்னு அவள் கேட்டாள். அப்போ பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட கருடன் சொல்லிக்கிறார், ஒரு தப்பாக போச்சு, இப்படிப்பட்ட தபஸ்வினி எங்கேயான திவ்ய க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடாதா, இந்த மலைக்காட்டுக்குள்ளே இருக்கணுமான்னு நினச்சேன். அதை நினச்சதே அபச்சாரமாக போச்சு. அதனால சிறகு இறந்து விழுந்துடுத்து. பின்ன என்ன நினச்சிருக்கணுமா, இவள் இருக்குமிடம் திவ்ய க்ஷேத்திரம்னு புரிஞ்சுட்டு இருக்கணுமா. அதை விட்டுட்டு இவ திவ்ய தேசத்துல இல்லே நினைச்சேனோ இல்லையோ, என்னுடைய கர்வத்துக்கு கொடுக்கப்பட்ட அடி. இந்த சரித்திரத்தெல்லாம் சொல்லி இப்படித்தான் கருடனுக்கு கர்வபங்கமாயிருக்கு, தம்போத்பவனுக்கு கர்ப்பவரமாயிருக்கு. இவரிடத்துல நீங்கள் அபச்சாரப்படாதே, துரியோதனனே பேசு. அப்போ திருதராஷ்டிரன் சொல்றார் கண்ணனிடத்தே, நான் எவ்வளவோ துரியோதனனுக்கு புரிய வச்சு பார்த்துருக்கேன், அவன் கேட்கல, நீரே பேசிப்பாரும். பகவன்னேவமேவை தத் யதாவதசி நாரத ஏவமுக்த்வா தத கிருஷ்ணம் அபியபாஷத கௌரவ ஸ்வர்க்கம் லோக்கியஞ்ச மாமாத்த
தர்மம் நியாயஞ்ச கேசவா. நான் பேசுறது துரியோதனன் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீரே பேசி பாரும். கண்ணனே அவனிடத்துல சொல்றார், துரியோதனா, உன் பலம் தெரியாமல் பேசுகிறாய், நீ பலவீனன், தர்மத்தை விரோதிக்கிறாய், அப்படி ஒரு நாளும் செய்யாதே, திருடாதே, புறத்தியாருடைய சொத்துக்கு ஆசைப்படாதே. பிருத்தக்ச வினிவிஷ்டானாம் தர்மம் தீரோனுருத்தியதே மத்தியமோர்த்தம் கலிங்காலா காமமேவ அவருத்தியதே. காமத்துக்கு வசப்பட்டவன் ஜெயித்ததில்லை, கோபத்துக்கு ஆட்பட்டவன் ஒரு நாளும் ஜெயித்ததில்லை. நான் சொல்வதை கேள். பீஷ்மர் சொல்றார், துரோணர் சொல்றார், கிருபர் சொல்றார், நான் சொல்வதையும் கேள்னு சொல்ல துரியோதனன் ஏற்றுக்கொள்ளாமல் மறுபடியும் தன்னுடைய பழைய படிக்கு யார் சம்மதித்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், குத்தூசி குத்தும் நிலம் ஊசி குத்தும் நிலத்தை கூட கொடுக்க மாட்டேன்னா. இதை கேட்டுட்டு பீஷ்மருக்கு கோபம், கண்ணனுக்கு அதீத கோபம் ஏற்பட்டது. என்ன மூடத்தனமாக நீ பேசுகிறாய் என்று அவனை கடிந்து கொண்டு கேட்டார். துரியோதனனுக்கு மேலும் கோபம் வந்து அந்த ராஜசபையிலேருந்து வெளியில போய் தன்னுடைய காவலர்களுக்கு கண் காட்ட, காவலர்கள் ஏற்கனவே பள்ளம் வெட்டி வச்சிருக்கா, அதே சமயம் கண்ணன் உட்காண்டிருக்கிற ஆசனம் முறிந்து கீழே பள்ளத்துக்கு மேலே வெறுமை மூடி கம்பளம் போட்டு வச்சிருக்கா, அதில் தான் கண்ணனை உட்காத்தி வச்சிருந்திருக்கா. இவர் இப்படி பேசினார்னு தெரிந்தவுடன் கம்பளம் முறிந்தது, ஆசனம் முறிந்தது, கிடுகிடுன்னு கண்ணன் கீழ் நோக்கி போக போறார். அப்போ தெரிஞ்சு போச்சு, சாத்தகி சொல்லியிருந்தான் துரியோதனன் ஏற்கனவே இந்த திட்டத்தை வச்சிருக்கான்னுட்டு. கண்ணன் அனாயாசமாக சிரித்தார். அதுக்கு அதே விஷயத்தை தான் திருக்கண்ணங்குடி பாசனம், திருமங்கையாழ்வார் திருக்கண்ணங்குடிக்கு 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். அரவு நீள் கொடியோன் அவையுளாசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். அரவு நீள் கொடியோன் பாம்பை கொடியாக கொண்ட துரியோதனன், அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட, யாரிடத்தில் அபச்சாரப்படுறோன்னு தெரியாமல் அதோ முட்டாள்தனமாக ஆசனத்தை இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ. வில்லிபுத்தூரார் தெரிவிக்கிறார், அமர்ந்தான், கண்ணனுடைய தயிருண்ட பொன்மேனியை தாங்காமல் அது அப்படியே முறிஞ்சது. நெருநரனக்கொடு நிலவரையில் புக நெடியவன் அப்பொழுதே அடி அதலத்துற முடி ககனத்துறவே. அதே சமயத்தில் விஸ்வரூபத்தை காட்டினார். திருவடி பாத்தாளத்தை இடித்தது, திருமுடிப்பை அந்தரிக்ஷத்தை தொட்டது. பக்கத்தில் பிடிக்க நின்றிருந்த காவலர்கள் அத்தனை பேரும் துவம்சம், அழிந்து போனார்கள். அந்த விஸ்வரூபத்திலே நெற்றியில் பிரம்மா, தன்னுடைய இடதுபுறத்தில் ருத்ரன், பஞ்ச பாண்டவர்களும் தன் திருமேனியில், ஏன் அனைத்தையும் தன் திருமேனியில் காட்டினான். மற்ற பேர் ஞானக்கண்ணால் காண திருத்தராஷ்டிரனுக்கு ஊனக்கண்களையும் கொடுத்து கண்ணன் காட்ட அனைவரும் துவம்சம் அடைஞ்சுட்டா, பயந்து போனார்கள். திருத்தராஷ்டிரன் அப்ப பெருமான குறித்து ஓஹோன்னு ஸ்தோத்திரம் பண்றான், ஜாதோசி தேவதேவேஷ சங்கச்சக்கர கதாதர. இதை போல நான் கண்டதுமில்லை கேட்டதுமில்லை. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ஆனந்தம். கண்டாததை கண்டேன் ஆனந்தம், ஆனால் இதனால் என் மக்கள் அழியப் போகிறார்கள்னு கேட்டு துக்கம். இதோ பிரார்த்திக்கிறேன், பழையபடிக்கு தேவரீர் அதே உருவத்தோடு வர வேண்டும், என் கண்களும் மற்றொருத்தரை பார்க்க வேண்டாம், நீக்கிவிடும். ஆகவே அவரும் ஊனக்கண்களை இழந்தார். கண்ணன் விஸ்வரூபத்தை காட்டுடு தன்னுடைய திருமேனியை சுருக்கி கொண்டார். இனி இந்த ராஜசபையில் பேசி லாபமில்லை, துரியோதனா மாற்று கிருத்து இருக்குமானால் வந்து பேசலாம் என்று சொல்லிட்டு அதே விதுரன் சாத்திகியின் கையை பிடித்து கொண்டு மெதுமெதுவே ராஜசபையிலிருந்து புறப்பட்டு போனார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குருணான் சமமிச்சந்தம் யதமானஞ்ச கேசவ விதித்வைவாம் அவஸ்தாம் மே நாமி நாபிஷக்து முகோர்கசி. எவ்வளவோ சாந்தி வேணுங்கிறதுக்காக தூதனாக இவர் பிரயத்தனம் பண்ணியும் சாந்தி வார்த்தை எடுபடவில்லை. சரி, வந்தோம், சொல்ல வேண்டியதை சொன்னோம். இப்ப நமக்கு தேவை 2-3 விஷயம். ஒன்று, குந்தி தேவியை சந்தித்து அவளுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப ராஜசபா அபிப்பிராயம் தெரிஞ்சு போச்சு. எப்ப இதை போல நடக்கிறச்சே வேடிக்கை பார்த்திருந்தாலோ இவா சாந்திக்கு வரப்போறதில்லை, துரியோதனன் பேச்சின்படிதான் இவா நடக்க போறான்னு கண்ணன் அறிந்தார். இப்ப அறிந்தாரா? புறப்படும் போதே அறிந்தார், சந்தேகமில்லை. இருந்தாலும் லோக அபவாதம் கூடாதுங்கிறதுக்காகத்தானே அவர் வந்திருக்கார். வந்தவர் இப்ப எல்லாருக்கும் விஷயம் தெளிவா போச்சு. குந்தியை பார்த்து தெரிஞ்சுக்கணும், விதுரரை பார்த்து என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும், கர்ணனை பார்த்து என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 3 பேரை சந்தித்து தெரிஞ்சுக்கணும்னு கண்ணனுக்கு ஆசை. 3 பேரிடத்துல போறார். ஒரு அத்தியாயம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டார். குந்தி தேவி கூறினது, நான் என்ன சொல்ல போறேன் கண்ணா, 13 வருஷமா பிள்ளைகளை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கிறேன். எத்தனையோ காட்டுல பாண்டுவோட இருந்தேன், அப்பவாவது குழந்தைகளோட இருந்தேன். இப்ப அனைவரையும் இழந்தேன், ராஜ்யமும் போயிட்டு. ஆனால் இனிமேல் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். க்ஷத்ரியனா நடந்துக்க சொல்லு. அவன் தான் அரசன் இருந்தால் அந்த பாண்டு குலத்துக்கு நகுஷன் யயாதி எது மகாராஜா புரு, அவர்கள் குலத்துக்கு குறைவு வாராமல் நடக்க சொல். நஹ்யேதாமாசிஷம் பாண்டு நச்சாஹம் ந பிதாமஹ
பிரயுக்தவந்த பூர்வந்தே யயாச்சரசி மேதயா யஜ்ஞோ தானம் தபஷௌர்யம் பிரஜா சந்தானமேவச்ச மாஹாத்மியம் பலமோஜஸ்ச நித்யம் ஆசம்சிதம் மயா பைக்ஷம் விப்ரதிஷித்தந்தே கிருஷிர் நைவோபபத்யதே க்ஷத்ரியோசி க்ஷதாத்ராதா பாகுவீர்ய உபஜீவதா. அவனுக்கு கிருஷியும் பொருந்தாது. உழவு தொழில் பண்ணி தர்மபுத்திரன் தப்பிச்சுக்கலாமான்னு பார்த்தால் வாழலாமான்னால் கிருஷி அவனுக்கு உகந்ததல்ல. பிச்சை எடுத்துக்கொண்டு காட்டில் வாழலாமா? அதுவும் அவனுக்கு உகந்ததல்ல. இந்த ரெண்டு ஏற்றதல்ல, சண்டைதான் இட வேண்டும். ஏன்னா க்ஷத்ரியன்னு பேர். க்ஷதாத்து திராயத்தே இது க்ஷத்ரியான்னு சொல்றாவள். க்ஷதாத் யாருக்கு மக்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா அதான் க்ஷதே. அந்த க்ஷதாத்ராயத்தே மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்தில இருந்து பிரஜைகளை காப்பாற்றுகிறார். அதனால க்ஷத்ரியன் பித்ரியம் அம்சம் அம்சம் மகாபாகோ நிமக்னம் புனருத்தர சாம்னா பேதேன தானேன தண்டேநாத பயேனவா. பயத்தாலோ சாமதான பேதத்தாலோ ஏதாலோ யுதிஷ்டிரனை ஜெயிக்க சொன்னதாக கூறு என்று குந்தி தன்னுடைய சந்தேசத்தை தெளிவாக சொல்லிவிட்டாள். அப்ப குந்தி தேவி ஒருவேளை சண்டை வேண்டாம் சாந்தி வேணும்னு சொல்லுவாளோ அப்படின்னு கண்ணன் நினைத்தார். விதுலான ஒருத்தினுடைய சரித்திரத்தை சொல்லி இனி சாந்தி இல்லை, சண்டை போட்டுத்தான் வாங்கணும்னா செய்ய சொன்னேன்னு சொல் என்று தன் சந்தேசத்தை கூறினாள். கண்ணனுடனே கர்ணனை சந்திக்க சென்றார். கர்ணனிடத்திலே போய், நீ ஏன் கர்ணா எங்கேயோ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ராஜபுத்திரைஹி பரிவர்த்தஸ்ததா விருத்தேஷ்ச சஞ்சய. வாசுதேவன் கர்ணனிடத்துல போய், துவமேவ கர்ண ஜானாசி வேதவாதான் சனாதனான் துவமேவ தர்மசாஸ்திரேஷு சூக்ஷ்மேஷு பரிநிஷ்டிதா. கர்ணா, நீ யாருன்னு தெரியாமல் துன்பப்படுகிறாய். நீ தர்மசாஸ்திரம் அறிந்தவன், வேத சாஸ்திரம் அறிந்தவன், ஏன் சிறந்த தனுர்வேதத்தை கற்றிருக்கிறாய். அப்பேற்பட்ட பரசுராமரிடத்திலேயே படித்திருக்கிறாய். இத்தனை பெருமை இருக்கும்போது ஏன் அதர்மத்தின் மார்க்கம் போகிறாய்? நல்ல வழி வரலாமே. கானீனஸ்ச சகோடஸ்ச கன்யாயாம் யச்ச ஜாயதே ஓடாரம் பிதரம் தஸ்ய பிராகு சாஸ்திரவிதோ ஜனஹ. சாஸ்திரம் அறிந்தவர்கள் மற்ற பேருக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நீ சாஸ்திரத்தையும் கத்து தவறான உதாரணமாக இருக்கிறாய். அப்படி இருக்காதே, மாறிவா. பித்ருபக்ஷேச்ச தே பார்த்தா மாதృபக்ஷேச்ச விருஷ்ணயா த்வௌ பக்ஷா விபிஜானீஹி த்வமேதௌ புருஷர்ஷப. உன்னுடைய தந்தையின் பக்கத்தில் பாண்டவர்கள், உன் தாயின் பக்கத்தில் யாதவர்கள். ரெண்டையும் சொல்றார் இப்ப கர்ணனுக்கு. என்ன, இவர் யாதவன், இவர் குந்தி தேவிக்கு வரவொல்லியோ, இவர் குந்திக்கு கூட பிறந்த வசுதேவருடைய குமாரர். அப்ப தாய் பக்கம் கர்ணனுக்கு குந்தி தாய், தாய் பக்கம் இருக்கிறவர்கள்லாம் யாதவர்கள் விருஷ்ணிகள். கர்ணனுக்கு தந்தை பாண்டு, அப்ப பாண்டு பக்கத்தவர்கள்லாம் பாண்டவர்கள். ஒரு பக்கத்துல பாண்டவர்கள், ஒரு பக்கத்துல யாதவர்கள். அப்பா பக்கம் அம்மா பக்கம் ரெண்டு பேருமே ஒரு பக்கத்துல தான் இப்ப நிக்கிறா. யாதவர்கள் விருஷ்ணிகளும் பாண்டவாள் பக்கம் தான் இருக்கா, பாண்டவர்களும் இவர்கள் பக்கம் இருக்கா. ரெண்டு பேரும் ஒரு பக்கத்துல இருந்து யுத்தம் பண்ணச்சே, நீ எதற்காக மறுபக்கத்துக்கு நிற்க பாக்குறாய்? தந்தை பக்கம் தாய் பக்கம் ரெண்டையும் பார்த்திருக்க வேண்டாமோ? மேலே பாதவ் தவ கிரகிஷ்யந்தி பிராதர பஞ்ச பாண்டவாக. நீ மட்டும் பஞ்ச பாண்டவர்கள் அருகில் வந்துவிட்டால் உன் திருவடிகளை பற்றி கொண்டு உன்னை அரசனாக்கி வாழ்வார்கள் என்று கண்ணன் கூறினால், கர்ணன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு, நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் கண்ணா, ஆனால் நம்மால் நீ சொன்னபடிக்கு நடக்க முடியாது. ஏன்? பாண்டவர் திறத்தே நான் வந்து சேர முடியாது என்பதை கர்ணன் கூறி, நான் செஞ்சோற்று கடன் தீர்த்தாகணும். நான் சிரமப்படும் போது, துரோணாச்சாரியராலே வெளியேற்றப்பட்ட போது அங்க தேசத்து மன்னனாக ஆக்கி மரியாதை கொடுத்தவன் துரியோதனன். ஆகவே அவனுடைய கடனை என்னால மீறத்துக்கு முடியாது. இந்த ஜென்மத்தில் எனக்கு பாண்டவர்களோடு சேரும் பாக்கியம் இல்லை. இதுதான் என்னுடைய தெளிவான முடிவு என்று கர்ணன் கூறிவிட்டான். கண்ணன் நினைக்கிறார், பாண்டவர்கள் பக்கம் பாண்டவர்கள் பக்கம்ங்கிறையே, ஏன் தர்மத்தின் பக்கம்னு யோசிக்க மாட்டேங்கிறே? தர்மத்தின் பக்கம் யோசிக்கல, எம் பக்கம்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறே? கண்ணன் ஒரு பக்கத்துல இருக்கார், மத்த யார் என்ன சொன்னாலும் அந்த பக்கத்துக்கு போயிடணும் இல்லையோ? அதுதானே ஒரு தெளிவான முடிவு. அதை விபீஷணன் எடுத்துட்டான். ராவணன் கூட பிறந்தவனாக இருந்தாலும் அவனிடத்துல குற்றம்னு தெரிஞ்ச உடனே, இனிமேல் இங்கிருந்தால் ஆகாது என்று துவாம்துதி குலபாம்சனம், குலத்துக்கு கோடரி காம்பேன்னு ராவணன் வெஷவுடன் அங்கேயே புறப்பட்டான். அங்க இருக்கிற 4 ராட்சசர்களை கூட்டிக் கொண்டான். கதைய கையில எடுத்துட்டான். ஆஜகாம முகூர்த்தேன யத்தரராம சலக்ஷ்மணா. ராமேஸ்வரன் திருப்புல்லாணி கரைக்கு வந்து, ராமானின் திருவடிகளே சரணம் என்ன சேர்ந்துட்டான் இல்லையோ? அந்த விபீஷணன் லங்கேல இருக்கிற வரைக்கும் வால்மீகி அவனை கொண்டாடல. லங்கேல இருந்து ஆகாசத்துல தாவறான், கடலை கடந்து இந்த பக்கம் வந்துட போறான்.
அப்ப உடனே அவனை சொல்றார், விபீஷணஸ்து தர்மாத்மா, விபீஷணன் தார்மிகன், உத்பபாத கதாபாணிகி சதுர்பிஸ்ஸஹ ராட்சசைஹி ஸ்ரீமான். விபீஷணனை ஸ்ரீமான் வால்மீகி கொண்டாடினார். நம்ம பூர்வாச்சாரியர்கள் கேட்டுக்கிறார், இருந்த கொஞ்சம் சொத்து பங்கும் படுத்து இத்தனை நாள் கொஞ்சமான உண்டுன்னு பார்த்திருக்கலாம். ஏன்னா 4 தம்பிகளுக்குள்ள ஒத்தரா இருக்கார், ஏதோ கொஞ்சம் சொத்து கிடைச்சிருக்கும். இப்ப அந்த சொத்தும் கிடையாதுன்னு ஆயிடுத்து. எப்ப கிளம்பினானோ இல்லே. ஆனா இப்ப போய் ஸ்ரீமான்னு கொண்டாடுறாரு. என்னால் இத்தனை நாள் சொத்து இருந்திருக்கலாம், அது அசையும் சொத்து, அசையா சொத்து. இப்பதான் யார் பந்து இல்லையோ அவனை விடுத்து, யார் உண்மையான உறவோ அவனை பற்ற வந்தான் இல்லையோ, ஆபாச பந்துவை துறந்து பிராப்த பந்துவான ராமனிடத்தில் வந்தான். விட வேண்டியதை விட தெரிஞ்சவன் தான் வைதிகன். நாம எல்லாத்தையும் பிடிச்சுட்டே இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கோம். பல விஷயத்தை விடுறதுக்கும் ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறைய விஷயம் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கும். தொந்தரவு கொடுக்குற விஷயம் அதுவும் வேணுமே, இதுவும் வேணுமே, இதுவும் வேணுமே நடக்காது. விடணும்னா விட்டுட்டா தான் திருப்தியா இருக்க முடியும். யாரோ 2 பேர் நம்ம போற வழியில பேசிட்டு இருக்கா, அவ ஒரு நிமிஷம் நம்மள பார்த்துட்டு சிரிச்சுட்டு மேல பேசினா நமக்கு நம்மளை பத்தி தான் அவ பேசுறாளோன்னு சந்தேகம் வந்துடும். அப்புறம் போற வழியெல்லாம் அதை நினைச்சுன்னு போவோம். வீட்டுக்கு போன அப்புறமா அதை நினைச்சுட்டு இருப்போம். மறுநாள் கார்த்தால அவளை கூட்டு அதுல ஒத்தரிட்டு என்னை பத்தி தானே பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டு இருப்போம். கடைசியில ஒரு சொல்லுவார், சுவாமி உம பார்த்தது கூட ஞாபகம் இல்லை, நாங்க ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம் என்ன சொல்லுவார். அப்ப நமக்கு நேத்து ராத்திரியில இருந்து இன்னைக்கு பகல் வரைக்கும் இத்தையே நினைச்சுன்னு கழிச்சிருக்கோமே, வேற எதையா நல்லதான் நினைச்சிட்டு இருக்கலாம். என்னால் யாரோ 2 பேர் பேசியிருந்தா சட்டுன்னு அதை அப்பவே மறக்க தெரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த மாதிரி புத்தியே போகாது. இது என்னவோ நம்ம பத்தியோ நினைச்சிருந்தோம்னா, இப்போ மட்டையடி ஆட்டம் ஆடுறோம் பாருங்க, 11 பேர் இருந்து ஆடுறாடோ இல்லையோ, ஒருத்தர் பந்தை போடுறார், ஒருத்தர் மட்டையை பிடிச்சிட்டு இருக்கார், ஒருத்தர் பின்னாடி நின்று இருக்கார். அது பந்தை ஓங்கி போட்ட உடனே வர்ற பந்தெல்லாம் அடிக்கணும்னு நினைச்சா வெளியில போக வேண்டியதான். ஏன்னா அது ஒழுங்கான பந்தா இருந்துச்சுன்னா அத்தப்பை ஒரு தொட்டு பிடிச்சா பிடிச்சுன்னு போடுவா எல்லாரும். அதனால பார்த்து எந்த பந்து சுமாரா வருதோ அதை தான் ஓங்கி அடிக்கணும். அடிச்சாதான் 4, 6. அதை விட முக்கியம் என்ன தெரியுமோ, எந்த பந்த விட தெரியணுமோ மட்டையில படாத விட தெரியணும். எந்தெந்த பந்த விடணுமோ வேணும்னு போய் எல்லாத்தையும் தொட்டு விட்டா தான் நல்லது அப்படின்னு போய் அதை தொட்டு கொடுத்தோம்னா அதுக்கு தான் 4 பேர் பின்னாடி நின்று இருக்கான். இவர் தொடுவரான்னு பார்த்துட்டு தொட்ட உடனே பின்னாடி பிடிச்சு போடுவாள் இல்லையோ. அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஆட்டத்தை பார்த்தாலே புரியுது பாருங்க. விட வேண்டியதை விட தெரிஞ்சுக்கணும், பற்றதைத்தான் பற்ற வேண்டும். இன்னென்னத்தை விட்டுடு. அம்மாழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார், அற்றது பற்றனில் உற்றது வீடுயிர், செத்தது மண்ணுரில் அத்திரை பற்றே, எத்தத்த பற்றிரது ஈசனும் முற்றவும் நின்னரம் பற்றிலையாய் அவன் முற்றில் அடங்கே. ஈசன் உங்கள்கிட்ட பற்று வச்சிருக்கார், நீ எதுக்கு மத்ததை பற்றுகிறாய்? விட வேண்டியதை விடு, பற்ற வேண்டிய பகவானை பற்று. இந்த உண்மை ஏனோ கர்ணனுக்கு இந்த பிறவியில் தெரியாமல் போயிற்று. வேற பிறவியில் தெரிந்திருக்கலாம். ஏன்னா கண்ணனை எப்ப சேவிச்சிருக்கானோ கண்டிப்பா உயர்ந்த கதி கிடைக்காத போகாது. ஆனா அவனுக்கு செஞ்சோற்று கடங்கிற சாமானிய தர்மத்தை பார்த்துட்டார். பொது தர்மம் செய்ய வேண்டியதான், கண்டிப்பா நமக்கு ஒருத்தர் கொடுத்திருந்தா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆனா அதை விட விசேஷ தர்மம் இருக்கும் இல்லையா, விசேஷ தர்மம் கண்ணனே சாட்சாத் தர்மம் என்று பற்றுவது தெரியாமல் செய்தான். ஆனா கர்ணனுக்கு பஞ்சபாண்டவ தூதனாக வந்த கண்ணன் நேர அழகான செய்தி சொல்லிட்டு போயிட்டார். கர்ணா, இப்ப கூறுகிறேன் கேட்டுக்கொள், பாண்டவர்கள் ஜெயிக்க போவது உறுதி, நீங்கள் அனைவரும் அழியப் போவதும் உறுதி. இது என் முடிவு. அபித்வாங்கல் அபேத்கர்ண ராஜ்ய லம்போபபாதனம் மயாதத்தம் கி பிருத்திவீம் ந பிரசாசித்தும் இச்சசி த்ருவோஜய பாண்டவானாம் இதீதம் ந சம்சய கச்சன வித்யதேத்ர ஜெயத்வஜோ திருஷ்யதே பாண்டவஸ்ய சமுச்சிரிதோ யானராஜ உக்ரஹ. உக்ரமான போர் நடக்க போகிறது, 2 பக்கத்திலேயும் பேரழிவு இருக்க போகிறது. இது திண்ணம். கர்ணன் ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றான். கண்ணா, நீ சொல்றதெல்லாம் எனக்கும் தெரியும். நாங்கள் உன் கையில் காய்களாக இருந்து கருவிகளாக இருந்து செயல்படுகிறோம்னு எனக்கு நன்னாவே தெரியும். ஜானன் மாம் கிம் மகாபாஹோ சம்மோகயது மிச்சசி யோயம் பிருத்திவ்யா காத்சேன விநாசா சமுபஸ்திதா நிமித்தம் தத்ர சகுனிரகம் துஷாசனஸ்ததா துரியோதனஸ்ய நிருபதிஹி திருதராஷ்டிர சுதோ பவது. திருதராஷ்டிரனுடைய பிள்ளை துரியோதனன், அவன் தம்பி துச்சாசனன், நான், சகுனி, இவா இத்தனை பேரும் கையில் இருக்கிற கருவின்னு எனக்கு தெரியும். இந்த கருவிகளை செலுத்துபவன் நீ. கர்த்தா காரயிதாச்ச சஹ, கர்த்தாமு அவன், செய்விப்பவனும் அவன். இது தெரிந்துதான் இருக்கிறோம். ஆனால் என்னால் இந்த பிறவியில் இந்த முடிவை மீற முடியாது. கர்ணனிடத்துல கண்ணன் பேசிவிட்டார், இனி இவனிடத்தில் பேசி லாபமில்லை என்று அன்றி புறப்பட்டார். அப்போதுதான் குந்தி தேவி வந்து கர்ணனை சந்திக்கிறாள்.
கர்ணா, உன்னிடத்துல நீ யாருன்னு எடுத்து சொல்லி பாண்டவர்கள் பக்கம் வந்துடணும்னு கேட்டுக்கிறதுக்காகத்தான் வந்தேன் என்று குந்தி பிரார்த்தித்தாள். கௌந்தேயஸ்தம் ந ராதேயா நதவ அதிரத பிதா நாசி சூதகுலே ஜாதா கர்ணதத் விதிமேவச்சா. நான் சொல்ற உண்மையை கேட்டுக்கொள், நீ ராதேயன் அல்லன், நீ கௌந்தேயன் என்ன பதில் சொல்றா. ராதா ராதான்னு வளர்ப்பு தாய்க்கு பேர். அதனால நீ ராதேயன் அல்லன், நீ கௌந்தேயன், குந்தியினுடைய மகன். இதை தெரிஞ்சுட்டு வா. ஆதிரதன் உன்னுடைய தகப்பனார் இல்லே, பாண்டுதான் உன்னுடைய தகப்பனார். கானீனஸ்தம் மயாஜாதா பூர்வஜ குக்ஷிணாதிருதா குந்திராஜஸ்ய பவனே பார்த்தமசி புத்திரகம். ஹே பார்த்த, நீ பாண்டவனாக இல்லாமல் போகலாம், ஆனா நீ பார்த்தன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. பாண்டவனா இல்லாம போகலாம்னா பாண்டு புத்திரனாக இல்லாமல் போகலாம். ஏன்னா கல்யாணமாவதற்கு முன்னேயே பெற்ற குழந்தை. நான் என்னுடைய தந்தையார் வீட்டுல இருக்கிறச்சே பெற்ற குழந்தை. ஆனா நீ பார்த்தன் தானே, பிரித்தா தாய்ங்கிறதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது. மேலும் அடுத்து இந்த தாய் யார கல்யாணம் பண்ணி கொண்டாளோ அவர் தானே உன்னுடைய தந்தையார். ஆகவே நீ மாறி வா. ஆனா கர்ணன் பதில் கூறுகிறான், ஏற்கனவே கிருஷ்ணன் இந்த விஷயத்தை சொல்லிட்டார். நச்ச இச்சத்ருதே வாக்கியம் க்ஷத்ரியே பாஷிதந்த்வயா தர்மத்வாரம் மமைதத் ஸ்யான் நியோக கரணந்தவ கிருஷ்ணேவ சகிதாத் கோவை நவ்யதேத ஜனஞ்சயாத் கோத்ய பீதம் நமாம் வித்யாத் பார்த்தானாம் சமிதிங்கதம். யாருதான் கண்ணன் பக்கத்தை கண்டு பயப்பட மாட்டார்கள்? அர்ஜுனனோட கூட கைகோத்து கொண்டு கண்ணன் இருக்கிறபடியால் ஜெயம் அந்த பக்கம்தான், இது உறுதி. ஆனால் நான் அர்ஜுனனோட போரிடப் போவதும் உறுதி. தாயே, உனக்கு ஓர் வரம் கொடுக்கிறேன், உன்னுடைய 5 பிள்ளைகள் உயிரோடு இருப்பார்கள். அதுதான் என்னால ஒத்துக்க முடிஞ்ச வரம். மற்ற 4 பிள்ளைகளோட நான் சண்டை போட மாட்டேன். அர்ஜுனனோட மட்டும்தான் சண்டையிடுவேன். மற்ற பேரோட சண்டையிட்டால் அவர்களை கொல்ல மாட்டேன். ஆனா உலகத்தில் அர்ஜுனனோ நானோ இருவரில் ஒருவர் தான் இருக்க முடியும். ஆனா யார் இருந்தாலும் உனக்கு 5 பிள்ளைகள் உண்டு, அதுல சந்தேகப்படாதே. நான் இருந்தா என்ன சேர்த்து 5 பேர், அவன் இருந்தா அவனை சேர்த்து 5 பேர். ஆஹா, 5 உறுதி. நதே ஜாது ந சிஷ்யந்தி புத்திராஹா பஞ்ச யசஸ்வினி நிரர்ஜுனா சகர்ணாவா சார்ஜுனாவா ஹதேமயி. ஹதேமயி, நான் இறந்து போயிட்டால் அர்ஜுனனோட சேர்த்து 5 பேர், அர்ஜுனன் இறந்து போயிட்டால் நான் இருக்கிறபடியாலே 5 பேர். இவ்வளவுதான் என் முடிவு, நீ புறப்படலாம் என்று குந்தியை அனுப்பி வைத்தான். புறப்பட்டார்கள். கண்ணன் இக்கரையில் இருந்த அக்கறைக்கு உபப்ளாவியத்தை வந்து அடைஞ்சுட்டார். எல்லாரும் கூடி உட்கார்ந்துக்கிறார்.